ஆகஸ்ட் 15 முதல் இப்பள்ளியானது 100% நெகிழியில்லா பள்ளி என்ற அடையாளத்தோடு இயங்கி வருகிறது. பள்ளி வளாகத்தினுள் நெகிழி பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய நெகிழியில்லா பள்ளியாக மாறிய 6 வருட கொண்டாட்டத்தை மக்கள் மத்தியில் நெகிழி சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டாடினோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நெகிழி பயன்பாட்டை குறைக்கும் விதமாக மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கினார். அதனை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு சிலம்பமும் கராத்தையும் போன்ற தற்காப்பு கலைகளை நமது மீசைக்காரர்கள் சிலம்ப பாசறை பயிற்சியாளர்கள் நமக்கு வழங்கி வருகின்றனர். சிலம்பத்தில் கிண்ண சாதனை நிகழ்விலும் நம் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நம் பள்ளியானது பற்பல கலைகளை வளர்க்கும் கலைக்கோட்டையாக விளங்குகின்றது. கையெழுத்து, ஓவியம், இசை, நடனம், பேச்சு, சிற்பக்கலை என பல கலைகளை வளர்த்து வருகிறது. இதற்கு உதாரணம் தமிழக அரசால் நடத்தப்பட்ட கலை திருவிழாவில் வட்டார அளவில் 7 வெற்றிகளை பெற்று வட்டார அளவில் முதலிடம் பெற்றது. ஆரம்ப பள்ளிகளில் ஆரம்ப நிலைகளில் அரசு பள்ளிகளில் ஆரம்ப நிலையில் கணினி கல்வி என்பது எட்டா கனியாகவே இருந்து வருகின்றது. இதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நன்கொடையாளர்களை அணுகி 15 கணினிகளும் அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 3 கணினிகளும் நம் பள்ளிக்கு தரப்பட்டது. பள்ளி கல்வித்துறையின் மூலம் கணினி ஆசிரியர் நியமிக்கப்பட்டு 1ஆம் வகுப்பு முதல் கணினி பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசின் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தின் மூலம் 10 கணினிகள் வழங்கப்பட்டு உள்ளன. கணினி பயிற்சி மட்டுமல்லாது மாணவர்களின் ஆங்கில புலமையை வளர்க்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேப் மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளை தவிர்த்து அறந்தாங்கி கல்வி மாவட்ட நடுநிலை பள்ளிகளில் நமது பள்ளியில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக நன்கொடையாளர்களின் மூலம் மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் ஹெட்போன் மற்றும் ஸ்பீக்கர் பெறப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே ISO 9000 ISO 14000 சான்று பெற்றிருக்கும் ஒரே பள்ளி நம் பள்ளி என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஒவ்வொரு வருடமும் மத்திய அரசால் நடத்தப்படும் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற தவறியதே இல்லை. மேலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் புதுக்கோட்டை மாதிரி பள்ளியில் பயில தேர்வாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அடுத்தடுத்த வருடங்களில் அறந்தாங்கி கல்வி மாவட்ட அளவில் அதிகப்படியான மாணவர்களை வெற்றி பெறும் பள்ளியாக நமது பள்ளி விளங்கும் என உறுதியளிக்கின்றோம். வானவில் மன்ற போட்டியில் மாணவி சத்யஸ்ரீ வெற்றி பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றார். மேலும் அவர் செய்த ஆய்வானது தி இந்து தமிழ் நாளிதழில் வெளிவந்தது சிறப்பிடத்தக்கது. தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் தேன் சிட்டு கல்வி இதழில் நமது மாணவன் ரிஷிகரனின் படைப்புகள் இடம்பெற்று சிறப்பித்திருந்தன. இதற்காக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கரங்களில் இருந்து இளம் எழுத்தாளர் விருதினை பெற்றார். நமது பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் நமது பள்ளியின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு LKG வகுப்பில் புதிதாக சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் வெள்ளி மோதிரம் பள்ளி மேலாண்மை குழு சார்பாக வழங்கப்பட்டது. இத்தகைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களின் பங்களிப்பினை போற்றும் வகையில் அவர்களுக்கு நமது பள்ளியின் மூலமாக இலவச கணினி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்திலேயே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு கணினி பயிற்சி வழங்கும் ஒரே பள்ளியாக நமது பள்ளி விளங்குகின்றது என்பதை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்திலேயே நன்கொடையாளர்களால் வழங்கப்படும் டை, பெல்ட், நாட்குறிப்பு, புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு சில்வர் வாட்டர் பாட்டில் மற்றும் LKG UKG மாணவர்களுக்கு புத்தகம் மற்றும் எழுதுபொருட்கள் அனைத்தும் இந்த ஆண்டும் வழங்கப்பட்டது. சேவை மனப்பான்மையை மாணவர்கள் மனதில் வளர்க்கும் பொருட்டு பள்ளியில் தொடங்கப்பட்டுள்ள ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பு 2வது ஆண்டை நிறைவு செய்தது. 2024ஆம் ஆண்டிற்கான JRC பெஸ்ட் ஸ்கூல் விருதும் நம் பள்ளிக்கு கிடைத்தது. மேலும் நமது பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் திரு பாஸ்கரன் அவர்கள் அறந்தாங்கி ஒன்றியத்தின் JRC கன்வீனராக சிறந்து விளங்கியமையால் அவருக்கு குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். தமிழக அரசால் நடத்தப்பட்ட சிறார் திரைப்பட போட்டியில் நமது பள்ளியில் இருந்து லயா சுருதி, சத்யஸ்ரீ, பிரசூரியா என 3 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதில் கதைவசனம் எழுதுதல் பிரிவில் மாணவி சத்யஸ்ரீ மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் நடைபெற்ற 3 நாட்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சரிடம் மெடல் மற்றும் சான்றிதழ் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். நம் பள்ளியில் பயின்று வரும் சாய் சபாவதி மற்றும் சண்மதி ஆகிய இருவரும் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டு பல வெற்றிகளை படைத்து சாதனை புரிந்து வருகின்றனர். உலக
பொற்கட நாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறுசேமிப்பு போட்டிகளில் பள்ளி மாணவி புஜிதா கவிதை போட்டியிலும் கவினயாஸ்ரீ சொற்றொடர் அமைக்கும் போட்டியிலும் முதலிடம் பிடித்தனர். மேலும் கவினயாஸ்ரீ சொற்றொடர் அமைக்கும் போட்டியில் மாவட்ட அளவிலும் வெற்றி பெற்றுள்ளார். நம் கிராம சுற்றுவட்ட பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட நமது மாணவர்கள் நடிப்பில் இயக்குனர் போஸ் வெங்கட் இயக்கிய சார் திரைப்படம் வெளியாகி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் அசாத்திய நடிப்பை பலரும் பாராட்டினார்கள். அறந்தாங்கி கராத்தே பிரதர்ஸ் அமைப்பால் நடத்தப்பட்டு வரும் போட்டிகளில் நம் மாணவர்கள் பெருவாரியான போட்டிகளில் வெற்றி வாகை சூடினார்கள். கட்டுரை போட்டி கவினயா முதலிடம், ஓவிய போட்டி ஜெயராம் முதலிடம், வினாடி வினா போட்டி சபரிகேசன் முதலிடம், ஓவிய போட்டி அருண் கார்த்திகேஸ்வரன் 3ஆம் இடம், சதுரங்க போட்டி சாய் சபாபதி சண்மதி 4ஆம் இடம் பிடித்து வெற்றி பெற்றனர். இதில் சிறப்பாக நடைபெற்ற இறுதி நடன போட்டியில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்று ரூபாய் 3025 ரொக்க பரிசினையும் பெற்றனர். தமிழக விளையாட்டுத்துறையால் நடத்தப்பட்ட டெனிகாய்டு போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஒற்றையர் பிரிவில் மாணவி கவினயாஸ்ரீ 2ஆம் இடம் பிடித்து அசத்தினார். மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய வகுப்பறை இல்லாத காரணத்தினால் பள்ளியில் உள்ள மிதிவண்டி நிறுத்தும் கட்டிடம் நன்கொடையாளர்களின் பங்களிப்போடு 2 வகுப்பறைகளாக புனரமைத்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் சுமார் 40,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்கள் அமர்வதற்கு ஏதுவாக டைல்ஸ் பதிக்கப்பட்டு உள்ளது. இந்த பங்களிப்பினை நமது பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் திருமதி மேகலா அவர்கள் பள்ளிக்காக வழங்கினார். அடுத்ததாக நம் பள்ளியில் பயன்படுத்தப்படும் ஸ்போர்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்றேன். நமது பள்ளிக்கென புதிதாக விளையாட்டு மைதானம் ஒன்று நமது பள்ளியின் அருகிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக நமது பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பங்களிப்பினை செய்து அந்த விளையாட்டு மைதானத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார். நமது பள்ளியில் இன்னும் பல சாதனைகளை செய்து வர எல்லா மாணவர்களையும் சேர்க்க பிறப்பு சான்றிதழ் மட்டும் போதுமானது. இத்தனுடன் எங்களது ஆண்டறிக்கையை முடித்து இன்னும் பல அடுக்கடுக்கான சாதனைகளை அடுத்தடுத்த வருடம் இந்த விளையாட்டு மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானம் பராமரிப்பிற்காக நமது பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் சுமார் 1 லட்சம் வரை தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதை நினைவூட்டும் வகையில் நம் பள்ளி மைதானம் உருவாக்கிய அதே வேளையில் நமது பள்ளிக்கு புதிதாக ஓர் உடற்கல்வி ஆசிரியரை கல்வித்துறை நியமித்தது. இதே உற்சாகத்தோடு இந்த மைதானத்தில் இந்த கல்வியாண்டிற்கான விளையாட்டு போட்டிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டிகளை மதிப்புமிகு வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் துவக்கி வைத்தார். மாணவர்கள் தீபச்சுடர் ஏற்றி அணிவகுப்பு நடந்தது. அனைவரையும் வியக்கும் வகையில் அமர்ந்தது. உங்களுக்காக மிகச் சிறப்பான ஒரு விழா காத்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் உங்களுக்கு தங்களுடைய அசாத்திய திறமைகளால் விருந்து வைக்க உற்சாகத்தோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு சேர்ந்து இந்த விழாவினை நாங்களும் கொண்டாட தயாராகி இருக்கிறோம். இத்துடன் எங்களின் ஆண்டறிக்கையை முடித்து இன்னும் பல அடுக்கடுக்கான சாதனைகளை அடுத்த வருடம் தொடருவோம் என நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.